வணக்கம். முன் செய்திகளுக்காக சுதா. இன்றைய முதன்மை செய்திகள். புதுவை மக்களுக்கு விரோதமாக தற்போதைய அரசு செயல்பட்டால் விட்டுவிட மாட்டோம். மத்திய அமைச்சர் நாராயணசாமி எச்சரிக்கை. புதுவை உட்பட 6 மாநிலங்களில் ஸ்ட்ரைக். லாரி போக்குவரத்து முற்றிலும் முடங்கியதால் காய்கறி உள்ளிட்ட பொருட்களின் விலை உயர்ந்தது. வீட்டில் ஏற்பட்ட திடீர் தீ விபத்தால் 1.5 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள பர்னிச்சர் பொருட்கள் சாம்பல். மின் கசிவினால் தீ விபத்து ஏற்பட்டதாக தகவல். இனி விரிவான செய்திகள். மக்களுக்கு விரோதமாக புதுவை அரசு செயல்பட்டால் விடமாட்டோம் என்று மத்திய இணையமைச்சர் நாராயணசாமி எச்சரித்துள்ளார். காமராஜர் முன்னாள் பிரதமர் ராஜீவ்காந்தி பிறந்தநாளை முன்னிட்டு உருளையன்பேட்டை தொகுதி காங்கிரஸ் சார்பில் 10ஆம் வகுப்பு மற்றும் 12ஆம் வகுப்பில் அதிக மதிப்பெண்கள் பெற்ற மாணவர்களுக்கான பாராட்டு விழா ரோஸ்மா திருமண நிலையத்தில் ஞாயிற்றுக்கிழமை நடைபெற்றது. காங்கிரஸ் செயற்குழு உறுப்பினர் ராஜன் தலைமை தாங்க இளைஞர் காங்கிரஸ் பொதுச் செயலாளர் சாம்ராஜ் முன்னிலை வகித்தார். விழாவில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட மத்திய இணையமைச்சர் நாராயணசாமி மாணவர்களுக்கு பரிசுகள் வழங்கி பேசுகையில், மக்களுக்கு தொண்டாற்றும் பொறுப்பு கட்சி பொறுப்பில் உள்ளவர்களுக்கு இருக்க வேண்டும் என்றும், அரசு மருத்துவக் கல்லூரியில் 150 மாணவர்களுக்கு இலவச கல்வி திட்டம் இந்தியாவிலேயே முதல் முறையாக காங்கிரஸ் ஆட்சியில்தான் செயல்படுத்தப்பட்டது என்றார். புதுவை மக்களுக்கு விரோதமாக இந்த அரசு செயல்பட்டால் விட்டுவிட மாட்டேன் என்று எச்சரித்த நாராயணசாமி, டெல்லியில் இருந்து பணம் வாங்க ஆள் இல்லை என்றும், இது குறித்து தன்னை எவரும் தொடர்பு கொள்ளவில்லை என கவலை தெரிவித்தார். புதுவை திட்டங்களை நிறைவேற்ற தன்னை இங்குள்ள ஆட்சியாளர்கள் அணுகினால் உதவிட தயாராக உள்ளதாக கூறினார். விழாவில் முன்னாள் அமைச்சர் காந்திராஜ், வட்டார காங்கிரஸ் தலைவர் ரகுமான், இளைஞர் காங்கிரஸ் தலைவர் வேல்முருகன் உட்பட பலர் கலந்து கொண்டனர். தமிழகம், புதுவை உட்பட 6 மாநிலங்களில் நடைபெறும் லாரிகள் வேலை நிறுத்தம் காரணமாக காய்கறி மற்றும் அத்தியாவசிய பொருட்களின் விலை நாளுக்கு நாள் உயர துவங்கியிருக்கிறது. டீசல் விலையை குறைக்க வேண்டும், சரக்கு இல்லாமல் காலியாக செல்லும் வாகனங்களுக்கு 25% சுங்கவரி வசூலிக்க வேண்டும் என்பது உட்பட பல்வேறு கோரிக்கையை வலியுறுத்தி தென்னிந்திய லாரிகள் சம்மேளனம் வியாழக்கிழமை நள்ளிரவில் இருந்து வேலை நிறுத்த போராட்டத்தை துவக்கியுள்ளது. இதனால் புதுவைக்கு லாரி போக்குவரத்து முடங்கி உள்ளதால் அத்தியாவசிய பொருட்களின் விலை உயரும் அபாயம் காணப்படுகிறது. மேலும் கேஸ் டேங்கர் லாரிகளும் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளதால் கேஸ் சிலிண்டர் தட்டுப்பாடு ஏற்படும் அபாயமும் உள்ளது. வெளி மாநிலத்திலிருந்து காய்கறி வரத்து குறைந்துள்ளதால் அவைகளின் விலைகளும் ஏற துவங்கியிருக்கிறது. இதனால் அவதி அடைந்துள்ள நடுத்தர மக்கள் உள்ளூர் காய்கறிகளை வாங்குவதில் தீவிரம் காட்டினர். இதனால் வழக்கத்தை விட பழைய பஸ் நிலையம் அருகில் உள்ள உழவர் சந்தையில் மக்கள் கூட்டத்தை அதிகம் காண முடிந்தது. புதுவையில் மின் கசிவு காரணமாக வீட்டில் ஏற்பட்ட தீ விபத்தினால் 1.5 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள பொருட்கள் எரிந்து சாம்பலானது. புதுவை சென்னையாபுரம் காந்தி வீதியை சேர்ந்த ருக்மணி என்பவரது வீட்டின் முதல் மாடியில் ஞாயிற்றுக்கிழமை காலை 8:30 மணிக்கு திடீரென தீ விபத்து ஏற்பட்டது. அப்போது வீட்டின் சுவர் பகுதியில் இருந்து பொருட்கள் எரிய துவங்கியதால் அதிர்ச்சி அடைந்த ருக்மணி தீயணைப்பு துறைக்கு தகவல் தெரிவித்தார். இதனைத் தொடர்ந்து சம்பவ பகுதிக்கு விரைந்து வந்த தீயணைப்பு படையினர் விரைந்து போராடி தீயை கட்டுப்படுத்தினர். இருப்பினும் வீட்டில் இருந்து 1.5 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள பர்னிச்சர் பொருட்கள் எரிந்து சாம்பலானது. புதுவையில் பெய்த மழையினால் வீட்டுக்கு வரும் மின் இணைப்பில் கசிவு ஏற்பட்டு தீ விபத்து ஏற்பட்டுள்ளது தெரியவந்துள்ளது. இருப்பினும் இச்சம்பவம் தொடர்பாக போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். புதுவையில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மூத்த தலைவர் ஜீவா பிறந்தநாளை ஒட்டி அவரது உருவ சிலைக்கு முதல்வர் மற்றும் கட்சியினர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். புதுவை அரசு செய்தி மற்றும் விளம்பரத்துறை சார்பில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மூத்த தலைவர் ஜீவா பிறந்த தின விழாவினை ஒட்டி சாரம் திடலில் உள்ள அவரது உருவ சிலைக்கு முதல்வர் ரங்கசாமி, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் நாரா கலைநாதன், தேசிய குழு உறுப்பினர் விஸ்வநாதன் மற்றும் கட்சியினர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். இதேபோல் திராவிடர் கழகத்தின் சார்பில் அதன் தலைவர் வீரமணி தலைமையில் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது. இதில் செயலாளர் அன்பரசன், துணைத் தலைவர்கள் அறிவழகன், துளசிராமன், பொதுக்குழு உறுப்பினர்கள் பழனி உட்பட பலர் கலந்து கொண்டனர். இதேபோன்று தந்தை பெரியார் திராவிடர் கழகத்தினர் அதன் தலைவர் லோகு ஐயப்பன் தலைமையில் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். இதில் கழக நிர்வாகிகள் மற்றும் உறுப்பினர்கள் கலந்து கொண்டனர்.
புதுவை அரசு மகளிர் மருத்துவமனையில் நடைபெற்ற கருத்தரங்கில் மகப்பேற்றின் போது ஏற்படும் பால்வினை நோய்கள் குறித்து செவிலியர்களுக்கு டாக்டர் இருதயராஜ் விளக்கமளித்தார். புதுவை ராஜீவ்காந்தி அரசு மகளிர் மற்றும் குழந்தைகள் நல மருத்துவமனையில் செவிலியர்களுக்கான தொடர் கல்வி கருத்தரங்கம் ஞாயிற்றுக்கிழமை நடைபெற்றது. டாக்டர் ரங்கநாத் வரவேற்புரையாற்ற டாக்டர் கஸ்தூரி முன்னிலை வகித்தார். சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட டாக்டர் இருதயராஜ் மகப்பேற்றின் போது ஏற்படும் பால்வினை நோய்கள் குறித்து விளக்கமளித்தார். மேலும் பால்வினை நோய்களை கண்டறிதல், அவை பரவாமல் தடுக்கும் முறைகள், பிரசவ காலத்தில் தாயின் மூலம் குழந்தைகளுக்கு பரவ விடாமல் இருக்கும் முறைகள் குறித்து விளக்கி கூறினார். இதில் அரசு மற்றும் தனியார் மருத்துவமனைகளை சேர்ந்த செவிலியர்கள் கலந்து கொண்டனர். லோக்பால் மசோதாவிற்கான உண்ணாவிரதம் இருக்கும் அண்ணா ஹசாரே போராட்டத்தை கைவிட வேண்டும். மத்திய அமைச்சர் நாராயணசாமி வேண்டுகோள். பழங்குடியின மக்கள் கூட்டமைப்பினர் உண்ணாவிரதம். சாதி வாரியான கணக்கெடுப்பில் புறக்கணிக்கும் மத்திய அரசின் நடவடிக்கைக்கு கண்டனம். விவரம் விளம்பர இடைவேளைக்கு பிறகு. Double offer. Money Electronics double offer. 25th anniversary. ஆடி சேல் தள்ளுபடி. அத்தனையும் உள்ளதடி. உனக்காக எனக்காக. பாண்டி மணி எலக்ட்ரானிக்ஸின் 25வது ஆண்டு விழா சிறப்பு விற்பனை. நீங்கள் வாங்கும் அனைத்து வீட்டு உபயோக பொருட்களுக்கும் வியக்கத்தக்க பரிசுகள் காத்திருக்கின்றன. உங்கள் பாண்டி மணி எலக்ட்ரானிக்ஸ். மணி எலக்ட்ரானிக்ஸ் டபுள் ஆஃபர். பளிச்சுன்னு துவைக்கிறதுல ஃப்ரண்ட் லோடிங் வாஷிங் மிஷினுக்கு நிகர் கிடையாது. ஃப்ரண்ட் லோடிங் வாஷிங் மிஷின் வாங்க மணி எலக்ட்ரானிக்ஸ் விட்டா வேற கிடையாது. ஐஓபி, எல்ஜி, சீமன்ஸ், வேர்ல்பூல், சாம்சங் கம்பெனிகளின் ஃப்ரண்ட் லோடிங் மற்றும் டாப் லோடிங் வாஷிங் மிஷின்கள். டெய்லி பாத்திரம் தேய்க்க கஷ்டப்படுறீங்களா? மணி எலக்ட்ரானிக்ஸ்ல டிஷ் வாஷர் வாங்குங்க. வேலையை சுலபமாக்கிக்கங்க. மேலும் புகையில்லா சமையலுக்கு சில்லிஸ், விரைவாக சமைக்கிற ஹாப்ஸ். 0% finance exchange offer. பாண்டி தென்னார்காடு மாவட்டங்களுக்கு இலவச டோர் டெலிவரி. பாண்டி மணி எலக்ட்ரானிக்ஸ், மறைமலை அடிகள் சாலை, பாண்டிச்சேரி. ஆடி ஆடி வந்தாராம், அள்ளி அள்ளி தந்தாராம், ஊர் எல்லாம் போற்றி பாடும் பாண்டி ராம் ராம். கோடி ரகங்கள் கண்டாராம், விலைய குறைவு என்றாராம், எல்லோரும் ஒன்றாய் கூடும் பாண்டி ராம் ராம். மனதில் ஆசை கொண்டாராம், மீண்டும் மீண்டும் வந்தாராம், உள்ளங்கள் என்றும் நாடும் பாண்டி ராம் ராம். பாண்டி ராம் சில்க்ஸின் ஆடி தள்ளுபடி 5 முதல் 50% வரை. பாண்டி ராம் ராம். ஆடி ஆடி வந்தாராம், அள்ளி அள்ளி தந்தாராம், ஊர் எல்லாம் போற்றி பாடும் பாண்டி ராம் ராம். கோடி ரகங்கள் கண்டாராம், விலைய குறைவு என்றாராம், எல்லோரும் ஒன்றாய் கூடும் பாண்டி ராம் ராம். மனதில் ஆசை கொண்டாராம், மீண்டும் மீண்டும் வந்தாராம், உள்ளங்கள் என்றும் நாடும் பாண்டி ராம் ராம். பாண்டி ராம் சில்க்ஸின் ஆடி தள்ளுபடி 5 முதல் 50% வரை. பாண்டி ராம் ராம். புதுவை தங்க மாளிகை, புதுவை தங்க மாளிகை, கண்கள் தேடுமே உள்ளம் நாடுமே எத்தனை அற்புத ரகங்கள், கலையின் காவியம் அழகின் ஓவியம், நகைகளின் ஆலயம், தரத்தின் தாயகம், புதுவை தங்க மாளிகை. எல்லாவித பொன் ஆபரணங்களுக்கும் தரத்தின் தாயகம் புதுவை தங்க மாளிகை. புதுவை புதுவை தங்க மாளிகை, புதுவை தங்க மாளிகை,
கண்கள் தேடுமே உள்ளம் நாடுமே எத்தனை அற்புத ரகங்கள் கலையின் காவியம் அழகின் ஓவியம் நகைகளின் ஆலயம் தரத்தின் தாயகம் புதுவை தங்க மாளிகை. எல்லாவித பொன் ஆபரணங்களுக்கும் தரத்தின் தாயகம் புதுவை தங்க மாளிகை. புதுவை தங்க மாளிகை. செய்திகள் தொடர்கின்றன. புதுவையில் ரிவேஜ் ரவுண்ட் டேபிள் சார்பில் நடத்தப்பட்ட இலவச மூட்டுவலி விழிப்புணர்வு முகாமில் பொதுமக்கள் பங்கேற்று பயனடைந்தனர். பாண்டிச்சேரி ரவுண்ட் டேபிள் 104 ஏற்பாடு செய்திருந்த இலவச மூட்டுவலி விழிப்புணர்வு முகாம் டாக்டர் கிருஷ்ணகோபால் தலைமையில் ஆர்கே ஆர்த்தோ கிளினிக்கில் ஞாயிற்றுக்கிழமை நடைபெற்றது. இந்த முகாமில் அனைத்து எலும்பு வியாதிகளுக்கும் இலவச ஆலோசனை தரப்பட்டதுடன் சிகிச்சையும் அளிக்கப்பட்டது. இதில் கடலூர், விழுப்புரம், பாண்டிச்சேரி, சேலம் உள்ளிட்ட பகுதிகளில் இருந்து 200க்கும் மேற்பட்ட மக்கள் கலந்து கொண்டனர். ராஜீவ்காந்தி கொலை வழக்கில் தூக்கு தண்டனை ஆயுள் தண்டனையாக மாற்ற வலியுறுத்தி வருகிற 27ஆம் தேதி கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்துவது என கட்சி மற்றும் சமூக அமைப்பு கூட்டத்தில் முடிவெடுக்கப்பட்டுள்ளது. மக்கள் உரிமை கூட்டமைப்பின் சார்பில் ரெவே சோசியால் சங்கத்தில் கட்சி மற்றும் சமூக அமைப்புகளின் கலந்தாய்வு கூட்டம் ஞாயிற்றுக்கிழமை நடைபெற்றது. கூட்டமைப்பின் செயலாளர் சுகுமாரன் தலைமை தாங்க பல்வேறு அமைப்பின் நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். கூட்டத்தில் ராஜீவ்காந்தி கொலை வழக்கில் தூக்கு தண்டனை விதிக்கப்பட்டவர்களின் கருணை மனுக்கள் நிராகரிக்கப்பட்டுள்ள நிலையில் அவர்களின் தண்டனையை மரண தண்டனையாக குறைக்க வேண்டும் என்றும் மனித உரிமைக்கு எதிரான மரண தண்டனையை இந்திய அரசு நீக்க வேண்டும் என்பது உட்பட பல்வேறு கோரிக்கையை வலியுறுத்தி வருகிற 27ஆம் தேதி சுதேசிய பஞ்சாலை அருகில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்துவது என்று தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. லோக்பால் மசோதா தொடர்பாக உண்ணாவிரதம் இருந்து வரும் அண்ணா ஹசாரே தனது போராட்டத்தை கைவிட வேண்டும் என்று மத்திய இணையமைச்சர் நாராயணசாமி வேண்டுகோள் விடுத்துள்ளார். புதுவையில் செய்தியாளர்களை சந்தித்த அவர், லோக்பால் மசோதாவை கொண்டுவர பிரணாப் முகர்ஜி தலைமையில் அமைக்கப்பட்ட குழுவில் அண்ணா ஹசாரே குழுவினர் 40 முக்கிய கோரிக்கையை வைத்தனர் என்றும் அதில் 34 கோரிக்கைகள் ஏற்கப்பட்டு சட்ட வரையறைக்குள் தயாரிக்கப்பட்டதாக கூறினார். பிரதமர் அளித்த உறுதிமொழியின் அடிப்படையில் துணை அமைச்சர் என்ற முறையில் அந்த மசோதாவை தாக்கல் செய்தேன் என்ற நாராயணசாமி, தற்போது மத்திய அரசுக்கு நெருக்கடி கொடுக்கும் வகையில் அண்ணா ஹசாரே பின்னால் பல்வேறு சக்திகள் இணைந்து போராட்டம் நடத்துவதாகவும் பாராளுமன்றத்தில் ஒரு சட்ட வரையறை இருக்கும்போது அரசு எந்தவித நடவடிக்கையும் எடுக்க முடியாது என விளக்கமளித்தார். அனைவரின் சம்மதப்படி லோக்பால் சட்டம் நிறைவேறும் என பிரதமர் கூறியிருப்பதால் அண்ணா ஹசாரே தனது போராட்டத்தை கைவிட வேண்டும் என்றார் நாராயணசாமி. புதுவையில் நடைபெற்று வரும் சாதிவாரி கணக்கெடுப்பில் பழங்குடியினரை பதிவு செய்ய மறுக்கும் மத்திய அரசின் போக்கினை கண்டித்து பழங்குடியின மக்கள் கூட்டமைப்பினர் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டனர். நாடு முழுவதும் நடைபெறும் சாதிவாரி கணக்கெடுப்பில் இருளர் உட்பட பல்வேறு பிரிவினரை பழங்குடியினர் பட்டியலில் சேர்க்க மறுக்கும் மத்திய அரசின் நடவடிக்கையை கண்டித்து புதுவை பழங்குடியினர் மக்கள் கூட்டமைப்பின் சார்பில் உண்ணாவிரத போராட்டம் சுதேசி மில் அருகில் ஞாயிற்றுக்கிழமை நடைபெற்றது. மாநில தலைவர் ராம்குமார் தலைமையில் நடைபெற்ற போராட்டத்தில் மாநிலத்தின் பல்வேறு பகுதிகளில் இருந்து 2000 பழங்குடியின மக்கள் தங்கள் குடும்பத்தினருடன் கலந்து கொண்டு மத்திய அரசு மீதான கண்டனத்தை வெளிப்படுத்தினர். இதன் தொடர்ச்சியாக கோரிக்கை அடங்கிய மனு முதல்வரிடம் ஒப்படைக்கப்பட்டது. புதுவை வரலாற்று சங்க 100ஆண்டு விழாவினை முன்னிட்டு நடத்தப்பட்ட போட்டிகளில் மாணவ மாணவிகள் கலந்து கொண்டனர். புதுவை வரலாற்று சங்கத்தின் 100ஆண்டு விழாவினை முன்னிட்டு ஆந்திர மகாசபையில் மாணவ மாணவியருக்கென வரலாறு காட்டும் புதுவை என்ற தலைப்பில் கட்டுரை போட்டியும்
பிரெஞ்சு இந்திய வரலாறு என்ற தலைப்பில் பேச்சு போட்டியும் புதுவையின் வரலாற்று சின்னங்கள் என்ற தலைப்பில் ஓவிய போட்டி போன்றவை நடைபெற்றன. இதில் அரசு மற்றும் தனியார் பள்ளிகளை சேர்ந்த 150 மாணவ மாணவியர் பங்கேற்றனர். இதற்கான ஏற்பாடுகளை வரலாற்று சங்க செயலாளர் தயாவதி, இணை செயலாளர் கல்லாடன், பொருளாளர் சம்பத் தலைமையில் நிர்வாகிகள் செய்திருந்தனர். விளம்பர இடைவேளைக்கு பிறகு செய்திகள் தொடரும். Double offer. Money Electronics double offer. 25th anniversary. ஆடி சேல் தள்ளுபடி. அத்தனையும் உள்ளதடி. உனக்காக எனக்காக. பாண்டி மணி எலக்ட்ரானிக்ஸின் 25வது ஆண்டு விழா சிறப்பு விற்பனை. நீங்கள் வாங்கும் அனைத்து வீட்டு உபயோக பொருட்களுக்கும் வியக்கத்தக்க பரிசுகள் காத்திருக்கின்றன. உங்கள் பாண்டி மணி எலக்ட்ரானிக்ஸ். மணி எலக்ட்ரானிக்ஸ் டபுள் ஆஃபர். அழகான தங்கம் இதுவென்று அதற்கான தருணம் இதுவென்று மயங்கினேனே. ராம் தங்க நகை மாளிகை, புதுச்சேரி. ரியல் எஸ்டேட் வியாபாரத்தில் நம்பிக்கை பெற்ற தீபம் பிரமோட்டாஸ் நிறுவனத்தின் மேலும் ஒரு புதிய மனைப்பிரிவு ஸ்ரீ லட்சுமி நரசிம்மர் நகர், தவளக்குப்பம் டு வில்லியனூர் மெயின் ரோட்டில் பிரிஸ்ட் யூனிவர்சிட்டி எதிரிலேயே அமைந்துள்ள நகர்தான் ஸ்ரீ லட்சுமி நரசிம்மர் நகர். மனையின் சிறப்பம்சங்கள்: சுவையான குடிநீர், உடனடி மின்சாரம், நல்ல காற்றோட்டமான மனைப்பிரிவு, அகலமான சாலை வசதி, 24 மணி நேர பஸ் போக்குவரத்து வசதி. மனைக்கு மிக அருகில் அரவிந்தர் கண் மருத்துவமனை, சிங்கிரி கோவில், பள்ளிகள் மற்றும் குடியிருப்புகள். முதலீடு செய்வதற்கும் உடனே வீடு கட்டுவதற்கும் மிகச்சிறந்த இடம்தான் ஸ்ரீ லட்சுமி நரசிம்மர் நகர். இவ்வளவு சிறப்பம்சங்களுடன் கூடிய மனையின் விலையோ மிக மிக குறைவு. மேலும் விவரங்களுக்கு தீபம் பிரமோட்டாஸ், செல் 9894236198, 978699097. செய்திகள் தொடர்கின்றன. புதுவையில் நடைபெற்ற தையல் கலைஞர்கள் சங்க விழாவில் நிர்வாகிகள் மற்றும் உறுப்பினர்கள் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். புதுவை மாநில தையல் கலைஞர்கள் சங்கத்தின் சாரம் கிளை காமராஜர் நகர் தொகுதி 1ஆம் ஆண்டு விழா செல்வநாதன் வரவேற்பு மகாலில் நடைபெற்றது.
தலைவர் கோபி தலைமை தாங்க கௌரவ தலைவர் குணசேகரன் முன்னிலை வகித்தார். துணைத் தலைவர் கணபதி வாழ்த்துரை வழங்க மாநில தலைவர் ராஜேந்திரன், துணைத் தலைவர் தேவராஜ், செயலாளர் சண்முகம், பொருளாளர் ராஜசேகர் ஆகியோர் சிறப்புரையாற்ற முன்னாள் அமைச்சர் விஸ்வநாதன் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டார். புதுவை குருசுக்குப்பத்தில் நடைபெற்ற சதுரங்க போட்டியில் பல்வேறு பள்ளிகளை சேர்ந்த மாணவ மாணவிகள் பங்கேற்றனர். புதுவை குருசுக்குப்பம் லீலாவதி அம்மையார் நினைவு நாளை ஒட்டி அங்குள்ள மேல்நிலை பள்ளி வளாகத்தில் சதுரங்க போட்டி நடத்தப்பட்டது. இதற்கு சங்க தலைவர் கணபதி தலைமை தாங்க துணைத் தலைவர் கலைச்செல்வன் முன்னிலை வகித்தார். பொதுப்பணித்துறை அதிகாரி சந்திரன் போட்டிகளை துவக்கி வைக்க இதில் பல்வேறு பள்ளிகளை சேர்ந்த மாணவ மாணவிகள் பங்கேற்று தங்கள் திறமையை வெளிப்படுத்தினர். புதுவையில் இன்றைய வெப்பநிலை அதிகபட்சமாக 91 டிகிரி பாரன்ஹீட்டாக பதிவானது. நாளைய வானிலை 90 டிகிரி பாரன்ஹீட்டாக காணப்படுவதுடன் லேசான மழை பொழிய வாய்ப்பிருப்பதாக வானிலை மையம் தெரிவித்துள்ளது. புதுவை கடற்கரையிலிருந்து சுமார் 50 கிலோமீட்டர் தூரம் வரை இன்று 4 அடியாக காணப்பட்ட கடலலை உயரம் நாளையும் 4 அடியாகவே காணப்படும் என்றும், தென்மேற்கு திசையிலிருந்து 19 கிலோமீட்டர் வேகத்திற்கு காற்று வீசும் என்று சென்னை வானிலை மையம் தெரிவித்துள்ளது. மீண்டும் இன்றைய முதன்மை செய்திகள். புதுவை மக்களுக்கு விரோதமாக தற்போதைய அரசு செயல்பட்டால் விட்டுவிட மாட்டோம், மத்திய அமைச்சர் நாராயணசாமி எச்சரிக்கை. புதுவை உட்பட 6 மாநிலங்களில் ஸ்ட்ரைக். லாரி போக்குவரத்து முற்றிலும் முடங்கியதால் காய்கறி உள்ளிட்ட பொருட்களின் விலை உயர்ந்தது. வீட்டில் ஏற்பட்ட திடீர் தீ விபத்தால் 1.5 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள பர்னிச்சர் பொருட்கள் சாம்பல். மின் கசிவினால் தீ விபத்து ஏற்பட்டதாக தகவல். இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம்.